சிவனோடு ஒப்பதெய்வம் இல்லை, அவனோடு ஒப்ப யாரும் இல்லை என்ற வகையில் மைலியபுர கந்தர் பெருமானுடைய சன்னிதானத்திலே இன்றைய சிவராத்திரி நன்னாளில் ஒம்பெருமானுடைய மேன்மைகளோடாக உலகம் யாவும் ஒடுங்கி இருக்கின்ற போது அந்த உலகமானது இருளிலே காணப்படுகின்ற வேளையிலே இலகிதா தேவி என்ற சக்தி வடிவத்தை எடுத்து பெருமாட்டியானவள் சிவபெருமானை வேண்டி இந்த உலகிற்கு ஒளி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற வகையில் இருளாக காணப்பட்ட உலகத்திலே ஒளி ஏற்படக்கூடிய வகையில் பெருமாட்டியாகிய இலகிதா தேவி சிவபெருமானை லிங்கோத்பவ வடிவமாக கண்டு உயர்ச்சி பொருந்திய நாள் மகா சிவராத்திரி நாள். இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே இலங்கையில் காணப்படுகின்ற பஞ்ச ஈச்சரங்களிலும் பெருமானுடைய மேன்மையான இந்த மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் சிவராத்திரியானது மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி என வகைப்படுத்தப்படுகின்ற வகையில் மாசி மாதத்திலே வருகின்ற தேய்பிறையில் சதுர்த்தசியில் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த மகா சிவராத்திரி மிக உன்னதமான நிலையை பெறுகின்ற வகையில் பஞ்ச ஈச்சரங்களில் நடைபெறுகின்ற இந்த விழாவை மையமாக கருதினால் கந்த புராணத்திலே முசு என்று சொல்லப்படுகின்ற குரங்கானது வில்வ மரத்திலே இருந்து இலைகளை பிடுங்கி சொல்கின்ற போதிலே அந்த இலைகளானவை கீழே காணப்படுகின்ற சிவலிங்கத்தில் வீழ்ந்த போதிலே எம்பெருமான் அவ்விடத்திலே பொறாதவளாக எம்பெருமாட்டி இருந்த போதிலே முசுவாகிய குரங்கானது இந்த இடத்திலே எம்மை அறியாமல் வழிபாடு இயக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த முசு ஆனது நன்னிலே பெற வேண்டும் என்று வேண்டிய போதிலே அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியாக இருந்து இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற அருளை கொடுத்த போதிலும் அந்த முசு ஆனது தன்னுடைய தலையானது குரங்கு வடிவத்தில் இருக்கவும் உடலானது மனித வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட வகையில் கந்த புராணத்திலே தெய்வயானை அம்பாள் திருமணத்திற்கு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் குரங்கு முகத்தோடு வந்து தெய்வயானை அம்பாளுடைய திருமணத்தை கண்ட காட்சிகள் கந்த புராணத்திலே கூறப்படுகின்ற வகையில் மகா சிவராத்திரி நன்னாள் அதற்கு ஒப்பாக உயர்ந்த தன்மையை தருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஒட்டியே கிளை கதையாக வேடன் ஒருவன் புலிக்கு பயந்து வில்வமரத்தில் இருந்து இலைகளை ஒவ்வொன்றாக போட்ட போதிலே அந்த இலைகளானவை சிவலிங்கத்திலே வீழ்ந்ததால் எம்பெருமான் தம்மை அறியாமல் வழிபாடு இயற்றியவர்களுக்கும் அருளை கொடுப்பார் என்ற வகையில் அந்த வேடுவனுக்கு நன்னிலை கொடுத்த நிலைகள் எல்லாம் பேசப்படுகின்ற நிலைகள் இந்த மகா சிவராத்திரியிலே அனுஷ்டிக்கப்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி காணுடா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்வார்கள். அங்கே
பிரமனும் திருமாலும் சிவபெருமானுடைய அடிமுடிகளை தேடுகின்ற வகையில் தாங்களே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாதிட்ட போதிலே சிவம் சோதி பொருளாக திரு அண்ணாமலையிலே தோன்றியிருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த சோதி வடிவத்தினூடாக அடிமுடியை தேடி காண முடியாமல் பிரமன் திருமால் இருக்கின்ற போதிலும் எம்பெருமானுடைய மேல்நிலைகளை நாம் கண்டு இன்புற்றோம் என்று அப்பர் சுவாமிகள் பேசுகின்ற அந்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் தான் எனது என்னும் செருக்கு அறப்போன் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவன் சொல்கின்ற வகையிலே எனது என்ற அகங்கார மமகாரங்கள் இருப்பவர்கள் கூட தங்களுடைய நிலைகளை அழித்து உண்மையான இறை நோக்கை பெறுகின்ற ஒரு உயரிய பதத்தை தரக்கூடியதாக இருப்பது இந்த மகா சிவராத்திரி நன்னாள். இலங்கையிலே நகுலேச்சரம் முதலாக சொல்லப்படுகின்ற பஞ்சஸ்தலங்களிலும் இந்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த வேளையில் வருடா வருடம் மயிலியப்புலம் கந்தசுவாமியார் ஆலயத்திலும் இந்த விழா அனுஷ்டிக்கப்பட்டு எம்பெருமானிடத்திலே நாங்கள் படுகின்ற துன்பங்களை கொடுத்து எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற உயரிய எண்ணம் இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே கிடைக்கின்ற போதிலே எந்த விதமான தீமைகள் செய்தாலும் அந்த இடத்திலே நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற வகையில் 12 மணி 2 நிமிடத்திலே நடைபெறுகின்ற லிங்கோத்பவ 3ஆம் சாம பூசை வரை அந்த இடத்திலே வழிபாடு இயற்றினால் முழு சிவராத்திரியையும் அனுசித்த ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கும். இந்த பஞ்ச ஈச்சரங்களிலே இந்த விழா நடைபெறுகின்ற அந்த நாளிலே உபவாசம் இருந்து மறுநாள் காலையிலே முதல் உணவை உண்கின்ற நிலை பேணப்பட்டு வருகின்ற போதிலும் எங்கள் உடல் நிலைக்கும் வளமைக்கும் ஏற்ற வகையில் நாங்கள் அந்த நாளிலே விரதத்தை அனுசரிக்கின்ற நிலைகள் எல்லாம் அவ்விடத்திலே காணப்படுகின்ற போது மகா சிவராத்திரி நன்னாள் இப்பகுதியிலே நாங்கள் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளோடு அந்த சிறப்பான பூசைகளோடு நடத்திய காலங்கள் எல்லாம் இருந்த போதிலும் தற்போது நாங்கள் ஏதோ ஒரு பாதையில் சென்று நம்முடைய சமயத்தினுடைய நம்பிக்கை ஈனமோ அல்லது நாங்கள் பிறழ்ச்சியாக இருக்கின்ற தன்மையோ இன்று அந்த நிலைகள் மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டிருக்கின்றோம். அடுத்த முறை எங்களுக்கு இறையருள் கிடைக்குமாக இருந்தால் இந்த மகா சிவராத்திரி நன்னாளை ஆலய முந்தலிலே கலை நிகழ்ச்சிகளோடு இந்த பூசைகளையும் நடத்துவதற்கு மயிலியபுர பெரு கந்தனுடைய அருள் கிடைத்து இந்த மகா சிவராத்திரியிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நிலைகளை அறியாமைகளை நீக்கி பஞ்ச ஈச்சரங்களிலே பெறக்கூடியதாக இருக்கின்ற நன்மை நம்முடைய மயிலை கந்த பெருமானுடைய அந்த சன்னிதானத்திலே கிடைக்கும் என்று எம்பெருமானுடைய திடீரடி கமலங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.